ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, இறைவன் உங்களை உயர் தளங்களில் நிறுத்துவார். தியான வசனம் 2 சாமுவேல் அதிகாரம் 22 வசனம் 34. அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார், உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துகின்றார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர் தளங்களில் என்னை நிறுத்துகின்றார் என்று தாவீது ராஜா கூறுகின்றபடி கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது இறைவனை துதித்து பாடப்பட்ட அருமையான சங்கீதம். தாவீது தன்னுடைய விருத்தியின் உச்சத்தில் இருக்கும்போது இந்த துதியை பாடுகின்றார். ஆனால் உயர்ந்த ஸ்தானங்கள் தாவீதுக்கு உடனடியாக கிட்டவில்லை. இறைவனுடைய திட்டங்கள் எப்போதுமே ஒரு பெரிய கிரயத்தின் பின்னே மறைந்திருக்கும். மிக பெரியவர்களாக உயரும் இறைவனுடைய பிள்ளைகள் இறைவன் தங்களை பழக்குவித்த போது அதிக வேதனையை அனுபவித்திருப்பார்கள். இதுக்கு ஏறத்தாழ 15 வயதாய் இருந்தபோதே சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகித்தார். ஆனாலும் 30 வயது வரைக்கும் தாவீது சிங்காசனத்தில் ஏறவில்லை. குறைந்தது 15 ஆண்டுகள் அவர் பல்வேறு இக்கட்டுகள் வழியாக கடந்து செல்ல நேரிட்டது. இந்த வேதனையின் அனுபவத்திற்கு பிறகே தாவீது யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் சேர்த்து ராஜாவானார். இந்த அனுபவத்தையே அவர், உம்முடைய மீட்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகின்றது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று எழுதுகின்றார். பிரியமானவர்களே, தாவீதைப் போல நீங்களும் கடவுளுடைய பலத்த கரத்தில் உங்களை மறைத்து கொண்டால் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை பெரியவராக்குவார். நீங்களும் அபகுக்கைப் போல, ஆண்டவராகிய கடவுள் என் பலன், அவர் என் கால்களை மான்களை கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று பாடுவீர்கள். அப்போது நீங்கள் நிலை பெற்று உறுதியடைவீர்கள். ஆவிக்குரிய நம்பிக்கையில் முன்னேறி செல்வீர்கள். சவால் நிறைந்த உயர்ந்த ஸ்தலங்களில் நடப்பதற்கு இறைவன் உங்களை பழக்குவிக்கின்றார். கடவுளுடைய பலத்த கரம் அவர்களை வணைந்து விடுவித்து மேலான ஸ்தானங்களுக்கு உயர்த்தும். சவாலும் பொறுப்பும் நிறைந்த உயர் ஸ்தலங்களுக்கு உங்களால் ஏறிச் செல்ல முடியும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, நான் விரைவாகவும் நிலை தடுமாறாமலும் முன்னேறி செல்லும்படி எனக்கு மானின் காலை தந்தருளும்படி ஜெபிக்கின்றேன். உம்மில் உறுதியான நம்பிக்கை கொள்ளும்படி எனக்கு உதவும். நான் உம் நாமத்தில் மட்டுமே அடைக்கலம் கொள்கின்றேன். நீர் எனக்கு கோட்டையும் அரணுமாய் இருக்கின்றீர். உம்முடைய வல்லமையான கரம் என்னை பாதுகாத்து விடுவிக்கும். உயர் தளங்களில் நடப்பதற்கான பலனையும் கிருபையும் எனக்கு தந்தருளும். ஆண்டவரே, நான் உமக்குள் உறுதியாக அடியெடுத்து வைக்க உதவும். உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும் சாட்சியாக என்னை வணைந்து ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் உயர்வின் நாளாக அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.